சும்மா முடி கொட்டுதுன்னு அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் போடுறதெல்லாம் ஒரு லெவலுக்கு தாங்க ஹெல்ப் பண்ணும். நம்ம சாப்பிடுறதும் சத்துள்ளதா சாப்பிடணும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஒரு கருவேப்பிலை ஜூஸ் குடிக்க போறோம். நல்லா எலசா இருக்கிற மாதிரி கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது ஒரு 3 பேருக்கான அளவு நான் சொல்றேங்க. நல்லா கழுவிட்டு உருவி மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா முடி கொட்டுறது கம்ப்ளீட்டா சரியாகும். எனக்கு ஏற்கனவே முடியெல்லாம் கொட்டிருச்சு, இனி இருக்கிற முடியாவது காப்பாத்திக்கணும் இல்லைங்களா? இது கூட ஒரு 2 துண்டு இஞ்சி வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகு, 2 சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சிக்கலாம். ஆக்சுவலா நம்ம நிறைய தண்ணி ஊற்ற போறோம், ஆனா அரைக்கும் போதே நிறைய ஊத்திட்டோம்னா அரைப்படுறது ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு சூப் வடிகட்டுற வடிகட்டியில வடிகட்டிக்கலாம். இந்த சக்கையை நம்ம திருப்பி மிக்சி ஜார்ல போட போறோம். இந்த மாதிரி ஒரு தடவை இப்ப போட்டாச்சு, இன்னும் 2 தடவை நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்க போறேங்க. நான் ஏற்கனவே கருவேப்பிலை சூப் ரெசிபி நான் போட்டிருக்கேன். ஆனா இது பச்சையா சாப்பிடும் போது இன்னுமே நமக்கு அந்த சத்துக்கள் முழுமையா கிடைக்கும். ஆனா என்னங்க, அந்த கருவேப்பிலையோட கசப்பு லைட்டா இருக்கதான் செய்யும், ஆனா பெருசா தெரியாது. நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்த்து தான் குடிக்க போறேன், அதனால பெருசா தெரியாது. நீங்க வேணும்னா உப்பே சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு நம்ம அந்த 2 சிட்டிகை சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தீங்கன்னாவே போதும். நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டேன். சூப் வடிகட்டுறதுல வடிகட்டினதுனால இன்னும் சக்கை இருக்கும், அதனால சன்னமா ஓட்டி இருக்கிற இன்னொரு வடிகட்டியில இன்னொரு தடவை கடைசியா வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. கண்டிப்பா அந்த சக்கையோட எல்லாம் நம்மளால குடிக்க முடியாது, அதனாலதான் வடிகட்டி எடுத்துக்கிறோம். ஒரு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சுக்கலாம். அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இஞ்சியும் லெமனையும் தவிர்த்துருங்க. நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. கலந்து விட்டுட்டு உடனே குடிச்சிருங்க. இந்த மாதிரி வாரத்துல ஒரு 3 தடவையாவது குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எடுத்துக்கும் போது உடம்பு ரொம்ப சூடாகாம பாத்துக்கிட்டா கண்டிப்பா முடி கொட்டுறது நின்றுங்க.